Carry over 5, 56, 6. அப்பா எங்க? யாருடா அது? திவ்யாவா? குட் மார்னிங் பா. குளிச்சிட்டியாமா? ஓ, குளிச்சிட்டேனே. ஏண்டி, வெள்ளிக்கிழமை அதுவுமா எழுந்த உடனே இப்படி ஒரு போய் சொல்லணுமா? ஏம்மா, வெள்ளிக்கிழமை அதுமா எழுந்த உடனே இப்படி திட்டணுமா? உங்க அப்பா உன்னை இப்படி பார்த்தாருன்னா தெரியும், திட்டுனா இன்னொன்னு. கத்தாதே, நீ என்ன மாட்டி விட்டுட்டு போல இருக்கேன். உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல நான் படுற கஷ்டம் என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன பண்றது நான் சொல்லட்டுமா? ஸ்ட்ராங்கா ஒரு கப் காஃபி போட. பாதி கப், பாதியில பாதி. இத்தனோண்டு. அம்மா ப்ளீஸ்மா 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 ப்ளீஸ். போய் மொத்தம் எழுட்டு வா, அப்புறம் காப்பி கொடுக்குறேன். என் செல்லம்மா, என் பட்டம். என்னடி இது? அம்மாமா, ஒரே ஒரு முத்தம். ஒண்ணே ஒண்ணு. காலங்காத்தால குளிக்காம கொள்ளாம தொட்டுட்டு போய் முகத்தை எழுட்டு வா போ. அடிப்பாவி, நீ இன்னுமா குளிக்கல? கத்துன கொன்னுடுவேன், புரியுதா? இப்ப நான் கையெடுக்க போறேன். பேச்சு மூச்சு இருக்க கூடாது, சரியா? அப்பப்பா திவ்யா இன்னும் குளிக்கல பாருங்க. என்ன பண்ற? என்னங்க இது? விடுங்க, யாராவது பார்க்க போறாங்க. காலையில நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி நீ ஏன் நழுவிட்டு போன? அதுக்காக உங்க தங்கச்சி யாராவது பார்க்க போறாங்க. பார்த்தா பார்க்கட்டுமே. எனது அருமை மனைவியே, நான் உன்னை கொஞ்சம் பார்க்க போறாங்க. நேரங்காலமே கிடையாதா? விடுங்க. என்னடா இப்படி நனைஞ்சிருக்க? அது வந்து தண்ணி. அதுதான் எப்படின்னு கேக்குறேன். அதுப்பா, அது அது வெளியில மழை. ஆமா, இல்ல இல்ல. சரி சரி போ. அண்ணா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் வழியறீங்க. உங்களை? ஆமா, அது எப்படி எப்படி? எனது அருமை மனைவியை நான் கொஞ்சுவதில் தவறுண்டோ? அம்மா காஃபி. நீ இன்னுமா குளிக்கல? உங்க அப்பா பார்த்தாருனா இந்த வீடு ரெண்டாயிடும். பார்த்தா தானே, அதான் நான் அவர் கண்ணில் படாம டிம்கி கொடுத்துட்டு இருக்கேனே. வளர்ந்துட்டேன்னு தவிர எனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லை. வாய் முழுக்க போய் உடம்பெல்லாம் சோம்பேறித்தனம். யாராவது என்ன எதுன்னு கேட்டா எதிர்த்து வேற பேசுறேன். என்னை பார்த்து என் தங்கிங்க வேற கெட்டு போறாங்க. என்னைக்கு நான் பெரியவங்க பேச்ச கேட்க ஆரம்பிக்கிறேனோ அன்னைக்கு தான் உருப்பிடுவேன். இன்னைக்கு இவ்வளவுதானா இல்ல வேற ஏதாவது? போய் குளிச்சுட்டு வா. இன்னைக்கு என்னாச்சு இருக்கு? என்னம்மா குவைட்டா வர? நீங்க எப்ப விஷயத்துக்கு வர போறீங்கன்னு காத்துட்டு இருக்கேன். ஏதோ சொல்லணும்னு தானே நீங்க என்ன காலேஜ்ல டிராப் பண்றீங்க. அது எப்படி உனக்கு தெரியும்? நானும் காலையில இருந்து பாத்துட்டு இருக்கேன். எல்லாரும் ரொம்ப உபசரணை எல்லாம் பண்றீங்க. ஒருத்தரும் என் கூட சண்டை போடல, திட்டல. ஏதாவது விஷயம் இருக்கணும். என்ன விஷயம்? இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்க. பையன் பேரு சந்திரகுமார், MBA படிச்சிருக்காரு. டெல்லியில பர்சனல் மேனேஜரா வேலை செய்யறாரு. நான் போன தடவை டெல்லி போயிருந்த போது இவரை மீட் பண்ணேன். சி ஜெம் ஆஃப் அ மேன், ரொம்ப இன்டெலிஜென்ட். எல்லாரும் இவரை பத்தி ரொம்ப நல்லா பேசுறாங்க. உனக்கு ரொம்ப கரெக்டான மேட்ச்னு தோணுது. இது நல்லபடியா முடிஞ்சதுன்னா ஐ வில் கன்சிடர் மைசெல்ஃப் வெரி லக்கி. இங்க பார், நீ கரெக்டா 2 மணிக்கு வீட்டுக்கு வந்துடணும், சரியா?
பொண்ணு பார்க்க தானே வராங்க, அதுக்கு ஏன் உருன்னு இருக்க? மாப்பிள்ள ஸ்மார்ட்டா இருந்தா சரின்னு சொல்லு, இல்லன்னா மாட்டேன்னு சொல்லு, அவ்வளவுதானே. இதுல என்ன ப்ராப்ளம்? என்னை யாராவது பொண்ணு பார்க்க வந்தா நான் ஜாலியா இருப்பேன். எவனோ ஒருத்தன் பொண்ணு பாக்குறேன்னு வந்து உட்காருவான், அவன் காலில் விழுன்னு சொல்லுவாங்க, அப்புறம் பாட்டு பாடுன்னு சொல்லுவாங்க, அப்புறம் அவனுக்கே கழுத்து நிட்டுன்னு சொல்லுவாங்க. என்னால் முடியாது. அழகா இருந்தா பண்ணிக்க வேண்டியதானே. விளையாடுறியா? முன்ன பின்ன தெரியாத எவனோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க நான் தயாரா இல்ல. அப்படி கல்யாணம் பண்ணி கஷ்டப்படுறதை விட தனியாவே இருந்துடலாம். ஏய், என்ன பண்ண பாரு? தெரியல. திவ்யா, will you stop talking? And x is greater than or equal to 0 and y is greater than or equal to 0. Now we go on forming the simplex table. We find that after iteration 1, all the values in row 2 turn out to be greater than or equal to 0. Hence, no further iteration is needed. 4/3 P2 பொண்ணு இருந்தா தானே பொண்ணு பார்க்க முடியும். என்னடி சொல்ற? நான் 4 மணிக்கு வீட்டுக்கு போறேனா விளையாடுறியா? x is equal to நான் போறது இல்ல. என்னடி சின்ன புள்ள மாதிரி பேசிட்டு? x is equal to 0. நான் போறது இல்ல. பாப்பா 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 லா 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 லா. அம்மா அடி பாவி, மாப்பிள வந்து செஞ்சு வச்சு எல்லாம் சாப்பிட்டு போயிட்டாரா? உன்னை செல்ல கொடுத்து வளர்த்தம் பாரு, என்ன சொல்லணும்? உன் வீட்டுக்காரர் நக்காரு புரிந்து கத்திட்டு இருக்காரா? வாடி, நான் சோப் போட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன், கவலைப்படாதே. ஆமா, வந்தவங்க சொஜி போச்சு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்களா இல்ல கொஞ்சம் பாக்கி வச்சிருக்காங்களா? எனக்கு பாஸ் கண்டிக்காம செல்லம் கொடுத்து வளர்த்தம் பாரு, இவங்கள சொல்லணும். பாவம், அவங்க 5 மணில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? கொஞ்சமாவது பொறுப்பு மரியாதை ஏதாவது இருந்தா தானே. சின்ன குழந்தை மாதிரி மழையில ஆடிக்கிட்டு வந்திருக்கா. இடுறி இத பைத்திய மாதிரி வேஷம், சொட்ட சொட்ட நினைச்சிட்டு வந்து. ஏதோ நல்லவங்களா இருக்க போய்தான் இவ்வளவு நேரம் அமைதியா காத்துட்டு இருக்காங்க. வேற யாராவது இருந்திருந்தா நீங்களும் மாச்சு உங்க பொண்ணு மாச்சுன்னு எழுந்து போயிட்டே இருந்திருப்பாங்க. இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம்? வளர்க்கும் போதே கொஞ்சம் கண்டிச்சு வளர்த்திருக்கணும். அவரு பாவம், உங்ககிட்ட ஏதோ கொஞ்சம் தனியா பேசணுமா, அதனாலதான் இவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட கொஞ்சம் மரியாதை பேசு, ரவுடி மாதிரி பேசாத. நீ செஞ்சதுக்கு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்க. தும்பி தொலைக்காத, போ. என்கிட்ட நீங்க ஏதோ கொஞ்சம் தனியா பேசணும்னு சொன்னீங்களா? ஆனா அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உங்களை இவ்வளவு நேரம் காக்க வச்சதுக்கு நான் மன்னிப்பு கேட்க போறதில்ல. ஏன்னா நான் செஞ்சது தப்புன்னு எனக்கு தோணல. எனக்கு இது பிடிக்கல. இந்த பொண்ணு பாக்குறது சந்தையில மாட்டை பாக்குற மாதிரி இருக்கு. அப்பா கிட்ட எவ்வளவு சொல்லி பார்த்தேன், அவருக்கு புரியல. அதனாலதான் உங்களையும் உங்க குடும்பத்தையும் அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக நான் அப்படி நடந்துக்கல. எங்க அப்பா அம்மா நான் நல்ல பொண்ணு, அடக்கமான பொண்ணு, குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு, அப்படி இப்படின்னு நிறைய சொல்லியிருப்பாங்க. ஆனா நான் அப்படி இல்லை. என்கிட்ட நிறைய குறை இருக்கு. கோபம், பிடிவாதம், திமிரு, ஈகோ எல்லாம் உண்டு. பொறுப்பு கிடையாது, அக்கறை கிடையாது, இப்படி நிறைய. இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா, என்னை பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். நான் உங்களுக்கு ஒரு நல்ல மனைவியா இருப்பேன்னு எனக்கு தோணல. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இதுக்கு மேலேயும் நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
சரி சொல்லிட்டாரு. அவர் கொஞ்சம் ரொம்ப பிடிச்சிருக்கா. என் கண்ணு இப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஐயோ நான் அப்பவே சொன்னேன்ல. என்ன ஜானகி, மாப்பிள்ளை எப்படி? எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா படிச்சவரு, எக்ஸலன்ட் ஜாப். பிஹேவியரல் சயின்ஸ்ல தீசிஸ் கூட சப்மிட் பண்ணிருக்காராம். நான் இப்ப மாமா கூப்பிட ஆரம்பிச்சேன். இவ ஊரை சுத்திட்டு வர வரைக்கும் மாப்பிள்ளை எவ்வளவு பொறுமையோட காத்துக்கிட்டு இருந்தாரு. அவங்க சொந்தக்காரங்க கூட ரொம்ப அன்பா பொறுமையா இருந்தாங்க. திவ்யாவுக்கு இவர் ஐடியல். அதனாலதான் நானும் எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம்னு கிளீனா அவங்க கிட்ட சொல்லிட்டேன். அப்பா ஸ்கூல்ல இருக்க 4-10 கல்யாணத்து வைங்கப்பா. அப்பதான் எனக்கு 3 நாள் மட்டம் போட முடியும். அப்பா அது மட்டும் இல்ல, இப்பவே நாள் ஃபைனலைஸ் பண்ணா தான் சத்திரம் பிடிக்க முடியும். நீ வேற, அவங்க படுற அவசரத்தை பார்த்தா சத்திரத்துக்கெல்லாம் வெயிட் பண்ண மாட்டாங்க போல இருக்கு. மாப்பிள்ளை விட்டு இருந்தா அக்கா இப்பவே தாலி கட்டி கூட்டிட்டு போயிருப்பாரு. அவங்க சம்மதம் சொன்ன போது அம்மா முஞ்ச பாக்கணுமே, ஒரே சந்தோஷம். வெக்கம்தான். நமக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, ஆனா திவ்யாவுக்கு பிடிச்சிருக்கான்னு என்ன கேட்கலையே. உனக்கு பிடிச்சிருக்குல்ல? எனக்கு பிடிக்கல. இவ கிடக்குறா, இவகிட்ட போய் கேட்டுக்கிட்டு. இவ எப்பவுமே இப்படித்தான். அவர்கிட்ட என்ன குறைய கண்ட? அவர் எவ்வளவு இன்டெலிஜென்ட் தெரியுமா? உன்னை பார்த்தோன்னே பிடிச்சிருக்குன்னு சொன்னார்ல. நல்லதெல்லாம் உனக்கு பிடிக்காதே. இந்த வயசுலயே அவர் பர்சனல் மேனேஜர் தெரியுமா? பிடிச்சிருக்குன்னு தான் சொல்ல. மல்லிகா, ஏம்மா உனக்கு பிடிக்கல? பிடிக்கல, அதனால பிடிக்கல. அவர் ரொம்ப நல்ல சாய்ஸ் நான் நினைக்கிறேன். அப்ப நீயே அவரை கல்யாணம் பண்ணிக்கோ. திவ்யா, இந்த பார், ஏன் மாட்டேங்கிற? எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். சின்ன குழந்தை மாதிரி பேசாத. அப்ப சின்ன குழந்தை மாதிரி என்ன நடத்தாதீங்க. என் விருப்பத்துக்கு மரியாதை கொடுங்க. எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். பின்ன எப்ப பண்ணிப்பியா? எப்போ தோணுதோ அப்ப பண்ணிக்கிறேன். ஆமா, உனக்கு 55 வயசுல தோணும். நான் இன்னும் படிக்க போறேன். கல்யாணம் பண்ணி படியே. படிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த மாதிரி நல்ல இடம் கிடைக்காது. இல்ல பாருமா, நான் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட். இன்னும் 4 வருஷத்துல ரிட்டையர் ஆக போறேன். உனக்கு கீழே 2 தங்கங்க இருக்காங்க. உங்க எல்லாரையும் நல்லபடியா நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். நீ இஷ்டப்படும் போது கல்யாணம் பண்ணி கொடுக்க என்னால முடியாதுமா. இது ரொம்ப நல்ல இடம். படிச்ச மாப்பிள, கல்யாணத்தை கூட சிம்பிளா பண்ணா போதும்னு சொல்லிட்டாங்க. வரதட்சணையே வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இதை விட நல்ல இடம் எங்கம்மா கிடைக்கும்? ஏப்பா, உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறீங்களா இல்ல விக்க பாக்குறீங்களா? எவனாவது வரதட்சணை வேணான்னு வந்தா ஒண்ணு பொட்டலம் கட்டி வித்துருவீங்க.